அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு மற்றும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு பற்றிய வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த திக்ரு நம்மள தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இதனுடைய சிறப்புகள் பல இருக்குது. பல ஹதீஸ்கள்லையும் இதோட சிறப்பை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. இந்த திக்ரு சூரா ஆல இம்ரானில் 173வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இந்த திக்ரை ரொம்பவும் கஷ்டத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி வந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவசியத்தில் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த திக்ரை விட்டுறாதீங்க. இந்த திக்ரு கஷ்டப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியது. நீங்கள் இந்த திக்ரை ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய சிரமங்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு எளிதாக தீர்த்து வைக்கிறான் என்பதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். இந்த திக்ரை அவசர தேவையில் இருக்கிறவங்க 11 முறை செலவாத்து ஓதிட்டு 111 முறை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு ஓதிட்டு பிறகும் நீங்கள் செலவாத்து 11 முறை ஓதிட்டு உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா மிக விரைவில் உங்களுடைய கஷ்டங்களை லேசாக்குவான். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அக்கிரமக்காரர்களால் நெருப்பில் போடப்பட்ட போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திக்ரு. இந்த திக்ரை ஓதிய பிறகுதான் அவங்களுடைய அந்த நெருப்பானது குளிர்ச்சியானதாக மாறிவிட்டது. எனவே நம்முடைய சிரமங்களையும் அல்லாஹ் தஆலா எளிதாக கடந்து நமக்கு மிக லேசாக்கி நம்முடைய வாழ்வை நிம்மதியானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் மாற்றிவிடுவான். இன்னும் இந்த திக்ரு அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக உதவியை கொண்டு வரக்கூடியது. அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன், மேலும் அவனே சிறந்த உதவியாளன். எனவே இந்த அற்புதமான திக்ரை ஓதனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மிடம் வந்தே ஆகும். மேலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறைந்தது 11 முறையாவது இந்த திக்ரை ஓதிக்கொள்ளலாம். மிகவும் சிறப்பு. நமக்கு வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே எளிதாக மாறும். தினமும் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 11 முறை ஓதிட்டாலே போதும். 11 முறை ஓதுறதுங்கிறது நமக்கு ஒரு நிமிஷம் கூட நமக்கு தேவைப்படாது. அவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் நம்ம 11 முறை ஓதிக்கொள்ள முடியும். ஆனால் இதற்கு நம்முடைய இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு லேசாக்கி தருவான் அல்லாஹ் தஆலா. மேலும் இந்த திக்ரை ஓதுறது நமக்கு பரக்கத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்வில் நமக்கு செழிப்பையும் செல்வத்தையும் அனைத்து விஷயங்களிலும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொண்டு வரும். மேலும் இந்த திக்ரை பெரிய தேவையுடையவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு 313 முறை ஓதணும். முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்து 3 முறை ஓதிக்கணும். இவ்வாறு 40 நாட்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மிகப்பெரிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவான். மாதவிடாய் காலத்தில் ஓத முடியாதவங்க முதல்ல ஓதுனதை கணக்கு வச்சு பிறகு நீங்கள் ஓதுறதையும் சேர்த்து கொள்ளலாம். அடுத்த வசீஃபா இஷா தொழுகைக்கு பிறகு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு 450 முறை ஓதி முன்னாடியும் பின்னாடியும் 11 முறை நம்ம செலவாத்து ஓதிக்கணும். இந்த முறையில் இந்த வஜீஃபாவை நிறைவேற்றும் போது நம்முடைய கடன்கள் எல்லாமே லேசாகும். செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்காது. பணம் தேவையுடையவர்களோ அல்லது தொழிலிலோ வேலையிலோ பரக்கத் வேண்டும், அல்லது தொழிலிலோ வேலையிலோ ஒரு மாற்றம் தேவை, அல்லது ஒரு திருமணம் குறித்த ஒரு நல்ல விஷயத்திற்காகவோ அல்லது ஒரு குழந்தை பாக்கியத்திற்காகவோ இந்த முறையை பின்பற்றலாம். இந்த முறையை பின்பற்றும் போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். பணம் செல்வம் தொடர்பான அத்தனை கஷ்டங்களும் நமக்கு மிக எளிதாக மாறிவிடும். ஒரு திருமண பேச்சுவார்த்தை கூட மிக எளிதாக நடக்கும். அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது மற்ற உறவினர்களின் அன்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும்.
இந்த திக்ரை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா மக்களுடைய அன்பு எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் நம்மீது அன்பு காட்டுவார்கள், கருணை காட்டுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள். நம்முடைய மனக்கஷ்டங்கள், மனச்சோர்வு, இன்னும் நோய் நொடிகள் அனைத்துமே அல்லாஹ் தாலா மிக லேசாக்கி வைப்பான். எனவே இந்த திக்ரு மிகவும் சிறந்த ஒரு திக்ரு. இந்த திக்ரை ஓதி நிறைய பேர் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. நம்மள நிறைய பேர் இதை நம்ம ஓதி நம்ம அதை கண்கூட பார்த்துருக்கோம். எனவே இது பலருடைய தேவைக்கும் நிறைவேற்றிய ஒரு அற்புதமான திக்ரு. எனவே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக ஓதலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது. ஏன்னா இது ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கஷ்டத்தில் ஓதி அல்லாஹ் தாலா மிக லேசாக எளிதாக கடக்க வைத்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரு. எனவே இந்த திக்ரை நம்ம ஓதும்போது திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதுறோம், கண்டிப்பாக அதற்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்விடம் உதவி தேட இந்த திக்ரை விட நமக்கு சிறந்த ஒரு திக்ரை நம்மால் பார்க்கவே முடியாது. கஷ்டங்களுக்கு ஒரு அருமருந்து, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுல இந்த ஒரு திக்ரு மாதிரி எந்த திக்ரையும் பார்க்க முடியாது. எனவே இது ஒரு அற்புதமான திக்ரு. இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை அனைவருமே அனைத்து தேவைகளுக்குமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இன்ஷா அல்லாஹ் அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படுகின்ற இம்மை மறுமையின் அனைத்து விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவர் மீதும் நல்லுதவி செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.